என்ன அருண், ஏதோ டீப்பா திங்க் பண்ற மாதிரி இருக்கு. இல்லை மேம், எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம இந்த ஏஞ்சல் ஜெரோதா அப்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஒருவேளை அவங்க கடையை மூடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அதாவதுடா தம்பி, உனக்கு வீடு வாங்கி தந்த ஒரு புரோக்கர் திடீர்னு ஓடிட்டானா என்ன பண்ணுவ? நான் தான் கவர்மெண்ட்ல இந்த வீடு எனக்குன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன்ல, அப்புறம் அங்கே இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன? என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. அதே மாதிரி தான் இந்த ஜெரோதா, ஏஞ்சல், அப்டாக்ஸ் இவங்க எல்லாருமே புரோக்கர்ஸ் தான். நீங்க வாங்குனா வாங்குவாங்க, விஜினா வித்துருவாங்க. நீதானடா குத்த சொன்ன. மற்றபடி உங்களோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து சேஃபா சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் மாதிரி டெபாசிட்ரிஸ் கிட்ட தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட அந்தந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ உங்களோட பணம் பக்கா சேஃப் தான், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்னதான் நம்ம ஷேர்ஸ்லாம் சேஃபாக இருந்தாலும் நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்த பணம் போனது தானே. அதுக்கும் செபி ரூல்ஸ் வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட டயத்துக்கு ஒன்ஸ் வந்து உங்க டிமேட் அக்கௌண்ட்ல பணம் செட்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் செபி போட்டிருக்காங்க. இதையும் தாண்டி அந்த பணத்தை எடுத்துட்டு அவன் ஓடிட்டான் அப்படின்னா நோ ப்ராப்ளம். செபி இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபண்டில் போய் நம்மளால 25 lakhs வரைக்கும் கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் புரோக்கர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப் தான். பட் இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்டு புரோக்கர்ஸ் கிட்ட மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்ன மேம், ப்ரமோஷனா? ப்ரமோஷன்லாம் இல்லைப்பா.